வணக்கம் மகளே. நேற்றைய காணொலியில் என்ன பார்த்தோம்டா, ஜெர்மனில் அதிக சம்பளம் கொடுக்குற வேலைகளை பற்றி பார்த்தோம். அதில் முதலாவது வேலையை பற்றி சொல்லிட்டேன். டாக்டர்ஸ், சர்ஜன்ஸ், டென்டிஸ்ட் அவங்களோட சம்பளம் சொல்லிட்டேன். ரெண்டாவது தான் முக்கியமானது, நிறைய இளைஞர்கள் இப்போ நீங்கள் படிக்கிற பாடங்களில் அது எப்படியுமே வந்துடும். ரெண்டாவது சம்மந்தமானது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஏஐ சம்மந்தமான படிப்புகள் தான். ஏஐ, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், வெப் டெவலப்பர்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது ஜெர்மனில். அதாவது கிட்டத்தட்ட சம்பளம் வந்து 1,10,000 யூரோலேருந்து 1,80,000 யூரோ வரையும் வேறுபடும். ஆனால் ஜெர்மனில் இப்போ எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கனாலும் அதில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தேவை. இப்போ வந்து ஹெல்த் சம்மந்தமான இதுக்குள்ளேயே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தேவை. அதே நேரத்தில் ஆட்டோமொபைல்ஸ், அதாவது கார் சம்மந்தமான இதுகளில் இந்த ஜெர்மனில் வந்து போர்ஷே, பிஎம்வே, டேம்லர், மெர்சிடிஸ் நிறைய ஆட்டோ மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படியுமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தேவை. மோஸ்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து தான் வராங்க. ஸ்ரீலங்காவிலேருந்து வரது குறைவு. நல்லா நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சம்மந்தமாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஜெர்மனில். அதே நேரத்தில் நீங்கள் அது சம்மந்தமாக படிக்கிற நேரம் அதே நேரத்தில் ஜெர்மன் லாங்குவேஜும் படிச்சிங்கன்னா இன்னும் போயாமல் இருக்கும். நன்றி, வணக்கம்.